கோவையில் 21 வயது கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரே நாளில் 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். அவர்கள் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை விமான நிலைய பின்பகுதியில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் குற்ற சம்பவம் நடந்த அடுத்த நாளே இதில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். கோவில்பாளையம் பகுதியில் இருந்து திருட்டு பைக்கில் அந்த 3 பேரும் விமான நிலையம் அருகே சென்றது தெரிய வந்ததாகவும் அவர்கள்தான் குற்றவாளிகள் என்பதை உறுதி செய்த பின் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 3 பேரும் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்று பிடித்தபோது அவர்கள் அரிவாளால் போலீசாரை தாக்க முயன்றதாக தெரிகிறது. இதில் காவலர் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. உடனே பீடமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் துப்பாக்கியை எடுத்து தப்பியோடியவர்களின் கால்களை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் மது அருந்திவிட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு சம்பவ இடத்துல இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடந்தது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காயமடைந்த காவலரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்த சகோதரர்களான கருப்பசாமி மற்றும் காளீஸ்வரன் என்பதும் மற்றொருவர் குணா என்பதும் தெரியவந்தது. இவர்கள் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் கூறினர். யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் கோவை மாவட்டம் மதுக்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கிற எல்லா கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதைத் தொடர்ந்து ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் மாணவிகளுக்கும் பெப்பர் ஸ்ப்ரே வழங்கினர். திமுக ஆட்சியில் பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தினர்.